வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர் பேசுகிறேன். திருச்செந்தூர் நகரில் தெய்வேந்திரகுல வேளாளர் சமூக அறமடமான வீரநாட்டுப்பள்ளர் மடத்திலிருந்து இந்த பதிவை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறேன். மீண்டெழும் பாண்டியர் வரலாறு தந்த தாக்கத்தில் அரசியல் களத்திலும் சமூக தளத்திலும் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வரலாற்று எழுச்சியோடு இங்கே எழுந்து நிற்பதுதான் வீரநாட்டுப்பள்ளருடைய சமூக மடம். இங்கே இருக்கக்கூடிய 10 மடங்களில், தெய்வேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கான மடங்களில் ஒரு மடம் சுவடு தெரியாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. 9 மடம் தக்க வைக்கப்பட்டு இன்றைக்கு அதில் வீரநாட்டுப்பள்ளர் மடம் 1883ஆம் ஆண்டு அது முதலில் கட்டப்பட்டு 130 ஆண்டுகளுக்கு பின்பாக மீண்டும் 2014ஆம் ஆண்டு இந்த மடம் மிக உயர்ந்த கட்டமைப்பில் பல லட்ச ரூபாய் செலவில் இங்கே கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இது வெறும் ஒரு கட்டிடம் அல்ல, பாண்டியர் மரபை அடையாளப்படுத்துகிற வரலாற்று சின்னம். இந்த சின்னம் போற்றி காக்கப்பட வேண்டும். இது நம்முடைய உரிமைக்கான தளமாக மட்டுமல்லாமல் இந்த சமூகத்தினுடைய கௌரவத்தை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகிற கட்டிடம். ஆகவே இங்கே அடிப்படையான மக்கள் தங்குகிற அத்தனை வசதிகளும் இங்கே இருக்கிறது. அதை நம்முடைய உறவுகள், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய உறவுகள் கூட அறிந்தோ அறியாமையில் அதை பயன்படுத்த தவறுகிற ஒரு நிலையில் இங்கே உள்ள நிர்வாகிகள் வேதனைப்படக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆதலால் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய நம்முடைய உறவுகள் ஒரு 2 படுக்கை அறை என்பது மிக குறைந்த தொகையில் 450 ரூபா வாடகையும், பெரிய அறை என்பது 600 ரூபா வாடகையில் இங்கே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் எங்கேயும் இந்த குறைந்த தொகையில் வாடகை என்பது கிடையாது. இதை போல இந்த இடம் என்பதும் மிக கோயிலினுடைய மேற்கு வாசல், திருச்செந்தூர் கோயிலினுடைய மேற்கு வாசலிலிருந்து நேராக 200 அடிக்கு உள்ளாக கோட்டை தெரு என்கிற தெருவில் வலதுபுறம் பார்த்தால் நம்முடைய பருத்திக்கோட்டை நாட்டார் மடம் இப்போது கட்டப்பட்டிருக்கிறது. இடதுபுறத்திலே சீவந்தி நாட்டார் மடம் கட்டுவதற்கான கூட்டம் இன்றைக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தென்புறத்தில் இந்த வீரநாட்டுப்பள்ளருடைய மடம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக இதனுடைய பராமரிப்பு செலவு இங்கே இருக்கக்கூடிய காப்பாளருக்கு மிக குறைந்த ஊக்கத்தொகை 5000 ரூபாய் தான் வழங்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த 5000 ரூபாய் வருவாய் கூட சில மாதங்களில் இங்கே இல்லாமல் போகிற ஒரு அவல நிலை. 10,000, 15,000, 20,000 தாண்டி இங்கே வருவாய் இல்லை. ஆகவே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே நாம் வருகிறோம். பல லட்சம் மற்ற கட்டிடங்களுக்கு வாடகையாக கொடுத்து நம்முடைய பணம் வேறு தளங்களுக்கு விரயமாகிறது. ஆகவே இதை புரிந்து கொண்டு சமூக அக்கறையோடு இந்த நான் வெளிப்படுத்துகிற இந்த உணர்வை உண்மையான சமூக அக்கறையாளர்கள் இங்கே வரக்கூடியவர்களாவது இந்த நம்முடைய மடத்தினுடைய நிர்வாக நிலையை உணர்ந்து இந்த நிர்வாகம் மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். இன்னும் பல மடங்கள் கட்டப்பட கூடிய ஒரு நிலை, அதற்கான கட்டுமான பணிகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் வணிகத்தலமாகவும் நாம் மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு சமூக அக்கறையாளர்கள் இதை விளம்பரப்படுத்த வேண்டும். நம்முடைய உறவுகள் அனைவருக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அனைவரும் இங்கே தங்க வேண்டும், இந்த கட்டிடத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், நாம் நம்முடைய சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று இந்த வேளையில் உங்களிடத்திலே உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.